10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. ரஷ்யாவில் கட்டப்பட்ட INS துஷில் போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் நாளை சேர்க்கப்படுகிறது. இந்திய கடற்படையில் தல்வார், தேக் மற்றும் கிர்விக் போர்க்கப்பல்கள் பயன்பாட்டில் உள்ளன. இந்நிலையில் கிர்விக் 3 போர்க்கப்பலின் மேம்படுத்தப்பட்ட வடிவமாக துஷில் போர்க்கப்பல் ரஷ்யாவில் கட்டப்பட்டது. இதற்கான ஒப்பந்தம் 2016ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரு நாடுகளுக்கு இடையில் மேற்கொள்ளப்பட்டது. ரஷ்யாவின் JSC ரொசோபோரன் எக்ஸ்பர்ட் மற்றும் இந்திய அரசுடன் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆனால் கோவிட் மற்றும் உக்ரைன் போர் உள்ளிட்ட காரணங்களால் குறிப்பிட்ட காலத்திற்குள் துஷில் போர்க்கப்பலின் கட்டுமான பணி முடியவில்லை. இப்போது போர்க்கப்பல் கட்டுமானம் முடிந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இக்கப்பலை இந்திய கடற்படையில் சேர்க்கும் நிகழ்ச்சி ரஷ்யாவின் கலினின்கிராட் பகுதியில் நாளை நடைபெறும் நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார். இந்த போர்க்கப்பல் 125 மீட்டர் நீளமும் 3900 டன் எடையும் கொண்டது. இக்கப்பல் மணிக்கு 30 கடல் மைல் வேகத்தில் செல்லக்கூடியது. கடல் மற்றும் வான் பகுதிகளை தீவிரமாக கண்காணிக்கும் அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் இதில் பொருத்தப்பட்டுள்ளன. தரையில் இருந்து வானத்தில் ஏவும் ஏவுகணைகள், தரையில் இருந்து தரையில் உள்ள இலக்கை தாக்கும் ஏவுகணைகள் மற்றும் அதிநவீன போர் ஆயுதங்கள் இக்கப்பலில் இடம்பெற்றுள்ளன. கப்பல் கட்டுமானம் முடிந்த கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து பல்வேறு கட்டமாக சோதனையில் ஈடுபடுத்தப்பட்டது. அனைத்து சோதனைகளும் முடிந்ததைத் தொடர்ந்து இக்கப்பல் போருக்கு தயாரான நிலையில் இந்தியாவுக்கு வருகிறது. துஷில் போர்க்கப்பலில் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ், பெல், கெல்ட்ரான் உள்ளிட்ட இந்திய நிறுவனங்களின் பங்களிப்பும் உள்ளன.